தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான பொங்கல், மிளகு பொங்கல் ரெசிபி பார்க்க போகிறோம். நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் கரண்டிலேயே ஒட்டாமல் பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்ல பந்து போல் வர மாதிரி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு அலாக்கில் அரை அலாக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் நல்லா குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு ரோஸ்ட் ஆகையில் நல்ல ஒரு மணம் வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு அலாக்கு அரிசி அதையும் இந்த குக்கரோட ஹீட்லேயே போட்டு நல்லா பரட்டிடலாம். பரட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நல்லா 2-3 டைம் கழுவினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். 5 டம்ளர் அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன். வழக்கமாக நம்ம ஒரு அலாக்கு இல்லைன்னா ஒரு டம்ளர் அப்படின்னா 2லேருந்து 3 டம்ளர் வரை நம்ம தண்ணி சேர்த்துப்போம். இதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு நம்ம இதில் வேக வச்சுக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒருக்க கலந்ததுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம். நம்ம 5 விசில் நான் விட்டேன். கரெக்டாக இருந்தது. விசில் வந்துருச்சு. விசில் வந்தோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேலால் பருக்கையாக இருந்தாலும் கரண்டி வச்சு இந்த போல் அழுத்தம் கொடுத்து கலந்து விடுங்க. அப்போ நல்ல சாதம் நமக்கு குழைவாயிரும். பாருங்கள், சூப்பராக தயாராக இருக்குது நம்மளோட பொங்கல். அவ்வளோதான். நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, காய்ச்சின பால் 1/4 டம்ளர் அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, பொங்கல் தீர்ற வரையிலும், அதாவது ஸ்டார்டிங்கில் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதே லெவல் நம்ம பாத்திரம் தீர்ற வரையில், பாத்திரத்துலேருந்து பொங்கல் தீர்ற வரையிலுமே அதே லெவலில் இருக்கும். குழைவாகவே இருக்கும், கட்டி தட்டாது, இறுக்கமாகவும் ஆகாது. அதுக்காக தான் நம்ம பால் சேர்த்துருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. மல்லியெல்லாம் மேலால் தூவிக்கோங்க. அந்த சாதத்தோட ஹீட்லேயே இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு தாளிப்பு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கடாய் ஹீட் ஆனதும் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ப்ளைனாக எண்ணெயில் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம், நெய்யில் தாளிக்கிற மாதிரி இருந்தாலும் நெய்யில் தாளிச்சிக்கலாம். நான் ரெண்டும் சேர்ந்து செஞ்சுருக்கேன். 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டு நல்லா பரட்டிடுங்க. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாற ஸ்டேஜில் 1.25 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வாயில் கடிப்படும், உங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னா லைட்டாக 1 பாதியமாக தட்டிட்டு கூட நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். ஆனால் இவ்வளோ முழு மிளகு சேர்த்துக்க வேணால் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இது அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, கட்டி பெருங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை ஜவ்வு பெருங்காயம்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். அதை லைட்டாக கை வலித்து கலக்குனீங்க அப்படின்னா ஒரு திக்காக கரைஞ்சி வந்துடும். அந்த தண்ணியை நம்ம உள்ளே சேர்த்தாச்சு தாளிப்பில். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலை, நல்ல பிஞ்சு கருவேப்பிலை இலையாக இருந்ததுன்னா தாளிப்போட சேர்த்தி பண்ணையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தாளிப்பை நம்ம பொங்கலில் சேர்த்தாச்சு. ரொம்ப மணமாக சூப்பராக நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் தயாராகிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா தாளிப்போடு சேர்த்தி பொங்கலை எல்லா பக்கம் நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். கலந்ததுக்கப்புறமா மேலால் நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக தயாராகிருச்சு. மேலால் நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஈவனாக பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அந்த தாளிப்போட வாசனை சாதம் முழுக்க பரவி இருக்கும் நமக்கு. இந்த போல் கரண்டியில் லைட்டாக ஒரு கவர் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், கரண்டிலையும் ஒட்டலை, ஆனால் பந்து போல் நல்ல உருண்டையாக பவுல் மாதிரி அழகாக நமக்கு பொங்கல் தயாராகிருச்சு. சூப்பரான இந்த பொங்கல் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சட்னி சாம்பாரோட சாப்பிடையில் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.